அதிமுக வலிமையான கட்சியா இருக்கும்னு நீங்க எப்படி நம்புறீங்க? ஒருவேளை அவர் வந்து அதிமுக வலிமை இழந்துட்டாரு, மத்த இடத்துல ஓட்டு செஞ்ச வேலை தவிர, ஆனா என்ன வேலை செய்யறாரோ அந்த வேலையில கெத்தா இருக்காரு. ஆமா, கரெக்ட். அவர் தான் கிங்ன்ற மாதிரி இருக்காரு. இப்ப KN நேரு, இப்ப செந்தில் பாலாஜியை நினைச்சா அவங்க வெளியே கொண்டு வர முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். ஸ்டாண்ட் இந்த மாதிரி எடுக்கிறாருன்னா மோடி எதுக்கு கருத்து சொல்றாரு, பாஜக ஒழிக்கணும்ன்றாரு, தத்துவார்த்த ரீதியா அதிமுக நிகரா இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து தேமுதிக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சர்வேக்கள் வருது. சோ அவங்களும் பார்கெயின் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், how are you? வணக்கம் கணேஷ், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. டெக்ஸஸ்லாம் எப்படி இருக்கு அருண்? அருமையா இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கோல்ட் கிளைமேட்ல இருந்து வார்ம் கிளைமேட்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ இட்ஸ் கெட்டிங் பெட்டர். ஆமா, இங்கேயும் அப்படிதான். ரொம்ப குளிரா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பிப்ரவரி வந்த உடனே அப்படியே கொஞ்சம் வார்ம்னஸ் வருது. பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆர் யூ ரெடி ஃபார் சூப்பர் போல்? சூப்பர் போல் கண்டிப்பா, நிச்சயமா. ஆமா, 49ers வர்சஸ் சீஃப்ஸ். யார் வின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம சீஃப்ஸ் தான். சீஃப்ஸ் தான். நான் 49ers இந்த வாட்டி சப்போர்ட் பண்றேன். ஏன்னா போன வாட்டி சீஃப்ஸ் வின் பண்ணதுனால இந்த வாட்டி 49ers வின் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிதான். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அருண். அதாவது வந்து இந்த வாட்டி தமிழ்நாடு பத்தி தான் நம்ம பேச போறோம். 2024 எலெக்ஷன்ஸ் இன்னும் கிட்டத்தட்ட 2 மாசத்துல, ஏன்னா வந்து பிப்ரவரி வந்துடுச்சு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 15 மேல பக்கத்துல வந்துரும், எலெக்ஷன்ஸ் வந்துரும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல எல்லாருமே அவங்கவுங்க அலையன்ஸை வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இதுல EPS ஒண்டிதான் நட்டாத்துல விட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அலையன்ஸை கட்டமைக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் பிஜேபியை விட்டு வெளியே வந்தார் அந்த அலையன்ஸ்ல இருந்து. இன்னைக்கு யாருமே இல்லாத ஒரு ஒரு தனி மரமா நிக்கிறாரு மிஸ்டர் EPS. எப்படி பாக்குறீங்க? அவரோட வெற்றி வாய்ப்புகள் இருக்கா? கருத்துக்கள். EPS பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்போ வந்து ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் சசிகலாவுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு தொடர்ச்சியாக வந்து சரியான கணக்குகளா போட்டுட்டு இருந்தாரு. திடீர்னு அவரோட கணக்கு வந்து பிழைச்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த இடத்துல வருது. ஏன்னா அவரு என்ன எண்ணத்துல இந்த OPS அவர்களையும் TT அவர்களையும் சசிகலா அவர்களையும் பகைச்சாரோ அது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அவர் நிலை மறந்து அவரோட பலமான எதிரிகளை, அவருக்கு நிகரான பலமான எதிரிகளை உருவாக்கி விட்டுட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா கூட்டணிக்கு எந்த கட்சிகள் இது வரைக்கும் வரல, பெரிய கட்சிகள், சொல்லத்தக்க கட்சிகள் எதுவும் வரல. இந்த இடத்துல அவரோட கணக்கு வந்து கொஞ்சம் பிழைச்சிருச்சோ அப்படிங்கறதா நம்ம கருத்தா இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவரு சொல்லக்கூடிய காரணங்கள், அவரு எதுக்கு வந்து இந்த பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியே வந்தாருன்னு, அவருக்கு வந்து மதம் புறம்பாடு நடக்குது. ஒவ்வொரு தொகுதிகளையும் அவங்க வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை, அதாவது இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாக்கு இழக்கிறாங்கன்ற ஒரு அடிப்படையில வெளியே வந்தாரு. ஆனா அவருக்கு எதிரான ஒரு சக்தி வந்து இத அதிமுக கட்சியை இப்போ ஜாதி கட்சியாக தோற்றம் அளிக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஓங்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுவும் கிரவுண்ட்ல நீங்க சர்வேக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போலரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சர்வேக்கள் வருது. சோ பேசிக்கலி அவர் இந்த இடத்துல தப்பு கணக்கு போட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். பிஜேபியோட இருந்திருந்தா ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருந்திருப்பாரு. ஒருவேளை இந்த இடத்துல தோத்துருந்தாருன்னா 2026ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட முடிவு எடுத்திருக்கலாம். ஒரு ப்ரீமெச்சூர்டா எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா? இல்லைன்னா இந்த 2024 ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ண முடியுமா? உங்களோட கருத்துக்கள் அதுக்கு எப்படி இருக்கு? எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மத்திய பாஜகவோட அவருக்கு எந்த பிணக்கும் கிடையாது. ஒரு பவர் சென்டர் பக்கத்துல இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஸ்டேட் லெவல் பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்பவுமே ஒரு அட்வான்டேஜா தான் நினைப்பாங்க, ஒரு பெனிஃபிட்டா தான் நினைப்பாங்க. இது வரைக்கும் அவர் மோடிக்கு எதிராக பெரிய கருத்துக்கள் எதையும் சொல்லல. அவர் இஷ்யூ பேஸ்டா ராமர் கோயிலுக்கு எதிராக கோயில் கட்டிட்டா பிரதம மந்திரி ஆயிர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில சாஃப்டான விமர்சனங்களை வைக்கிறாரே தவிர அந்த கோர் விஷயங்களை எடுத்து விமர்சனம் பண்றதுக்கு இன்னும் ஆரம்பிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க வந்து லோக்கலைஸ்டா ஒரு ஏரியால வந்து ஒரு பவர் ஸ்ட்ரகிள் நடக்குது. நீங்க எல்லாத்தையும் ஒரு நிறைய விஷயங்களை நீங்க டாட்டட் லைன்ஸை கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அவரு திமுகல கொங்கு மண்டலத்துல பயங்கர பவர்ஃபுல்லா இருந்த ஆளு. அதே மாதிரி அதிமுக சைட்ல கொங்கு மண்டலத்துல பவர்ஃபுல்லா இருக்கிற ஆளு எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி அங்க இருக்கிற அவரோட லாயலிஸ்ட் வேலுமணி, அது தங்கமணி, அவங்க எல்லாம் அங்க பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ். அதே மாதிரி அந்த இடத்துல சேர்ந்தவர் தான் அண்ணாமலை. அந்த இடத்துல லோக்கல் அரசியல், நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் லோக்கல்ல எப்படி செல்வாக்க சேகரிக்கிறாங்க, லோக்கல்ல எப்படி வாக்க சதைக்கிறாங்க, அதுதான் பொலிட்டிஷியன். ஒரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியனுக்கு பிம்பத்தை விட கிரவுண்ட் லெவல்ல எப்படி ஓட்டு பாதிக்கப்படுது, எப்படி ஷிஃப்ட் ஆகுதுங்கிறதுலதான்
அவங்களோட கண்ணே இருக்கும். நீங்க ஊடகத்துல பாத்தீங்கன்னா பொதுவா மேற்பார்வையா கொள்கை, கூட்டணி அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு அரசியல்வாதியோட கண் எல்லாமே ஓட்டுல தான் இருக்கும். அந்த இடத்துல ஓட்டை வந்து எப்படி இவர் அண்ணாமலை வந்து சென்ட்ரல்ல இப்ப பிஜேபியில இருந்து தமிழ்நாட்டுக்கு கண்காணிப்பாளராக இவர் அமித்ஷா தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி BL சந்தோஷ் அவர்கள் இருந்தாங்க. இப்ப அமித்ஷா இருக்காரு. டைரக்டா அண்ணாமலைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதை வச்சு அவர் இங்க எப்படி ஓட்டு ஷிஃப்ட் ஆகுது, எப்படி எங்க போகுது அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். அந்த இடத்துல அண்ணாமலை வளர்றதுக்கு உண்டான எல்லா என்ன சொல்றது ஒரு நகர்வுகளையும் மத்திய பாஜக பண்ணி கொடுக்குதுல்ல. இப்ப செந்தில் பாலாஜியை நினைச்சா அவங்க வெளியே கொண்டு வர முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்துடலாம். ஆமா, அவங்க சென்ட்ரல்ல இப்போ பொலிட்டிக்கலி பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கலாம்ல. அங்க கொண்டு வர முடியல. அவர் உள்ள இன்னும் லாக் ஆயிருக்காரு அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வெளியே வர முடியும். எலெக்ஷன்ல அந்த இடத்துல அண்ணாமலை தலைவரா வளரணுங்கிற ஒரு விஷயத்த சென்ட்ரல் பிஜேபி பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு இவரும் அண்ணாமலையும் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்றாரு, ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அது வந்து சென்ட்ரல் பிஜேபியும் நம்புறாங்க. எடப்பாடியை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதோட காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பிஜேபி கூட என்ன எடப்பாடியோட ஓட்டுகளை வந்து பிரிக்கிறதுக்காக களத்துல யாரா இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி இருக்காரு, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இருக்கு. இந்த 3 கட்சியும் அதிமுக பக்கத்துல இருந்து ஓட்டை பிரிக்குது. ஏன்னா திமுக பக்கத்துல அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் இருக்கிற இடத்துல இருந்து யார் வெளியே வருவான்னு நினைக்கிறீங்க? நீங்க கம்யூனிஸ்டுகளை எடுத்துக்கோங்க, திருமாவளவன் எடுத்துக்கோங்க, இஸ்லாமிய கட்சிகளை எடுத்துக்கோங்க. இவ்வளவு பேரு ஏதாவது ஒரு விதத்துல இந்த அதிகாரம் மூலமா பலனடையாமலே இருக்காங்க. நிச்சயமா 100%. அப்ப இவங்க எப்படி இந்த 2 வருஷம் 3 வருஷம் ஆட்சி மிச்சம் இருக்கு, இந்த இடத்துல எப்படி வெளியே வருவாங்க? இப்ப இவர் எடப்பாடி தனியா நின்று அவர் எல்லாரையும் நீக்கிக்கிட்டு முக்குலத்தோர் கம்யூனிட்டியோட பகைய சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க கேட்கலாம் அதிமுக இன்னும் முக்குலத்தோர் தலைவர்கள் இல்லையா அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து எடப்பாடியோட சபார்டினேட்டா தானே இருக்காங்க. இல்ல பட் இருந்தாலும் எப்பவுமே ஜெயலலிதா பீரியட்ல இருந்து ஏடிஎம்கேவோட விசுவாசிகள்னு பார்த்தா அந்த முக்குலத்தோர் சமுதாயம் எப்பவுமே ஏடிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எதிர்த்து ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ்க்காக நீங்க இந்த இடத்துலதான் நீங்க என்னன்னா ஒரு இடத்துல அதிகாரம் நமக்கு இப்போ எப்படி கிடைக்கும், எதை வச்சு கிடைக்குது, அதன் அடிப்படையில தான் வந்து வாக்குகள் போகுது. அதாவது இந்த ஜாதி வாக்குகள்லாம் இப்ப ஜாதியை வச்சு ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து அதிகாரம் கிடைக்குதுன்னா அதை பேஸ் பண்ணி தான் போவாங்க. இந்த இடத்துல ஏன் ஓபிஎஸ்க்கு நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா ஓபிஎஸ் ஒருவேளை பிஜேபி கூட்டணியில சேர்த்து ஓபிஎஸ் பெரிய தலைவரா அவங்க ஒரு பிம்பத்தை காமிச்சாங்க. பிஜேபியால முடியாதது இல்லையா, அண்ணாமலை வளர்த்துட்டாங்கல்ல. அதாவது இந்த இடத்துல ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கு ஒரு லைஃப் கொடுக்கலாம்ல பிஜேபி. நீங்க பிஜேபி நினைச்சா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கள் பிரதமர் மோடிங்கிறது வந்து சென்ட்ரல்ல பிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பிம்பம் ஒரு இந்தியா உள்ள இருக்கு. தமிழ்நாட்டிலயும் வந்து அந்த தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியலனாலும் சென்ட்ரல்ல மோடி தான் வருவாருங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சதுக்கு அப்புறம் அந்த ஜெயிக்கிற கட்சிக்கு பக்கத்துல நிக்கிற ஓபிஎஸ்ஸையும் டிடிவிக்கும் ஒரு வாழ்வு வந்துரும்ல. நிச்சயமா வாழ்வு வந்துடும். அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா வந்து வாழ்வு தான். ஏன்னா வந்து டிடிவி வந்து திருப்பியும் சிவகங்கையில நிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கிறது. ஸோ ஒருவேளை ஓபிஎஸோட பையன் 2 பசங்களும் நிக்க போறாங்கன்ற மாதிரி தகவல்கள் வருது. இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்கணும். இப்ப நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வர இப்ப முக்குலத்தோர் எப்பவுமே வந்து இவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களா, இந்த இடத்துல ஏன் ஓபிஎஸ் பின்னால போகணுங்கிற காரணம் இந்த இடத்துல தான் இருக்கு. நீங்க இப்போ ஒரு எடப்பாடி தோத்துறாரு எலெக்ஷன்ல அப்படின்னு வச்சுக்கோம். ஆனா மோடி பிரதமர்னு சொல்லி ஜெயிச்ச அணியில இருக்கிற டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பொலிட்டிக்கலி ஒரு ரிட்டர்ன் ஆஃபர் வந்திருக்கும்ல பிஜேபி கிட்ட இருந்து. நிச்சயமா வந்திருக்கும். அப்ப அதன் மூலமா வலிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து அதிகாரமான அறிவிப்புகள் வரலையே தவிர இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. இல்ல வேற எப்படி நீங்க சீட் பார்கெனிங் இல்ல பொலிட்டிக்கல் பார்கெனிங் வேற எப்படி பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு பவர்ல பங்கு இல்லைன்னா எக்கனாமிக்ல பங்கு, அவ்வளவுதானே. இந்த 2 விஷயத்துல ஒண்ணு அவங்கள வந்து செல்வாக்கடைகிற வைக்கிற ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கணும், அதை கேட்பாங்க. இல்ல அவங்கள ஒரு பெரிய சக்தியா காட்டிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு டெலிகேட்டட் பவர் வேணுங்கிறத வந்து பார்கெயின் பண்ணி வாங்குவாங்க. இந்த 2 விஷயம் தானே பொலிட்டிக்ஸ்ல நீங்க பார்கெயின் பண்ணி வாங்க முடியும். நீங்க பிஜேபிக்கு ஒரு கொஞ்சம் வாக்குகளை கொடுக்குறோம், உங்க வாக்குகளை வந்து கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் வைக்கணும்ல. அந்த இடத்துல தானே பார்கெயின் நடக்குது. அது என்ன ஆஃபர் வேணாலும் இருக்கலாம். அது ஒருவேளை ஃபோர் ஃப்ரண்ட்ல மீடியால வந்த ஆஃபராவும் இருக்கலாம், இல்ல பேக்ரவுண்ட்ல வெளியே வராத ஆஃபராவும் இருக்கலாம். அது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட நெகோசியேஷன்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவர் சென்டருக்கு பக்கத்துல நெருங்குறதுக்கு வழி யாரு? ஓபிஎஸ் டிடிவி தான். சென்ட்ரல் பிஜேபி பவர்ல இருக்கும்போது அதை நெருங்குறதுக்கு வழி ஓபிஎஸ் டிடிவி தான்.
எடப்பாடி கிடையாது. கோயிங் பேக் டு தி ஒரிஜினல் கொஸ்டின், ஓகேங்களா? செந்தில் பாலாஜி ஆனா பிளான் பண்ணி தான் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. பிளான் கம்ப்ளீட்டா அது ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி தே லெட் தெம் கோ அப்படின்ற மாதிரி தான் பாக்கலாமா இல்லையா? நீங்க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவரை அதாவது இவரை ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ மேக்சிமம் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவருக்கு வண்டி போராடிக்கிட்டு இருக்காரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி இவ்வளவு தூரம் மாட்டியிருக்காரு அப்படின்னா அது டிஎம்கே பார்ட்டிக்கு ஒர்க் பண்ணி தான் அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்காரு. சோ அத வந்து அவங்க ஹானர் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா மத்த இல்ல யாருனாலும் இந்த மாதிரி மாட்டினா விட்டுருவாங்களா? நிச்சயமா வந்து விட மாட்டாங்க. அது வந்து அநியாயமா அவர் உள்ள வச்சிரு. இன்னைக்கு கூட அதுக்கு மேல என்னன்னா அவர் இன்னும் அமைச்சர் பதவியில தான் இருக்கிறாரு. இன்னைக்கு அனந்தகிருஷ்ணன் கூட கேட்டிருக்காருல்ல, இந்த இடத்துல தான் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திமுக அப்படின்ற அளவுக்கு ஒரு நீதியரசர் கேட்கிறாரு. எதனால அவரை வந்து இன்னும் அமைச்சர் பதவியில வச்சிருக்கிறீங்க? இது மக்கள் வரி பணத்தை வந்து எப்படி உதாசீனப்படுத்துற மாதிரி தானே இல்லையா? அவருக்குன்ட்டு ஒரு சேலரி, அவருக்குன்ட்டு ஒரு ப்ரொடெக்ஷன், ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் எல்லா புரோட்டோகால்ஸும் அப்படியே ஃபாலோ ஆகணும் இல்லையா? சொல்லுங்க. இது நீதியரசர் கேட்க தானே முடியும். அவருக்கு உத்தரவு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, சட்டத்துல இடம் இல்லையே. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களோட பர்சனல் ப்ரெரோகேட்டிவ். இப்ப சீஃப் மினிஸ்டரா அவர் இருக்காருன்னா அவங்களோட பவர்ஸ். இப்போ ஒரு அதிகாரத்தை கையில வச்சுட்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம யாராவது ஒரு தலைவர் இருப்பாரா? அதுதான் மேக்ஸிமம் பவர்ஸ் உங்களுக்கு என்னவோ அதை அதிகாரமா இருந்தா பரவாயில்ல. ஸ்டாலின் பண்றது ரொம்ப அநியாயமா தான் இருக்குது. ஏன்னா வந்து இது எப்படி நீங்க அநியாயம்னு சொல்றீங்க? ஒரு பார்ட்டியை நீங்க எப்படி கட்டுக்கோப்பா வச்சுப்பீங்க? உங்களுக்கு லாயலா இருக்கிறவங்க நீங்க காப்பாத்தலைன்னா பார்ட்டி எப்படி நிக்கும்? லாயலா இருக்கிறவங்கன்றது வந்து இவர் லாயலா? ஏன்னா வந்து இவர் எவ்வளவு கட்சிகள் தாவே கடைசியில இன்னைக்கு திமுக கிட்ட வந்திருக்கிறாரு. சோ அதுவும் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இன்னைக்கு லாயல்ன்றதை விட அவரோட தம்பி வெளியே இருக்கிறாரு. அதனாலதான் வந்து லாயலா இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரியும் நமக்கு பல சந்தேகங்கள் வருது இல்லையா? நீங்க செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவரை நீங்க லேசா எடை போடக்கூடாது. அவர் எந்த இடத்துல இருந்து வந்தாங்கன்னு நீங்க பார்க்கணும். அதிமுகல ஒரு கவுன்சிலரா இருந்து அந்த இடத்துல இருந்து படிப்படியா உயர்ந்து அவர் வந்து இந்த ஒரு ஸ்டேட்ல இந்த மாதிரி இதுவரைக்கும் யாராவது இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ஸ் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து கைதான கன்விக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அதிமுக அமைச்சரு, அதுக்கப்புறம் அமமுகல இருந்தாரு. அமமுகல இருக்கும்போது ஆர்கே நகர் எலெக்ஷன் யாருக்கு நான் ஆர்கே நகர் எலெக்ஷன்ல போய் சுத்தி பார்த்தேன். சுத்தி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த ஆர்கே நகர்ல ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய காரணம், டிடிவி ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய காரணமே செந்தில் பாலாஜியோட மைண்டு தான். அந்த 20 ரூபா நோட்டை கொடுத்து பாதி இங்கே கொடுத்து அங்க பாதி கொடுத்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து 20,000 ரூபாய் வாங்கிக்கோங்கன்ற அந்த கான்செப்ட் எல்லாம் யப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து திமுகல இருக்கிறாரு. சொல்லுங்க. சாரி. ஆமா, இந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ திமுக பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி பெரியாரிஸ்டா இல்ல திராவிட கொள்கையை சார்ந்தவரா அந்த மாதிரி பார்த்து அவரை சேர்த்தாங்க. அவர் ஆல்ரெடி அதிமுகல இருக்கும்போது பயங்கரமா காசு அடிச்சு கொடுத்தவருங்கிற ஒரே ஒரு குவாலிபிகேஷன்ல தானே திமுக எடுத்தாங்க அவரை. அந்த அந்த குற்றச்சாட்டு அவரே வந்து கவர்னர்கிட்ட சொன்னவர் தானே. ஜெயிக்கிறது எப்படின்னு தெரியும். எங்க இருந்தாலும் ஜெயிக்கிறாரே. அதுதான் திறமை. ஆனா நான் இது வந்து எப்படின்னா இந்த குளோரிபிகேஷன் நீங்க வந்து இந்த பாப்லோ எஸ்கோபார குளோரிஃபை பண்ற ஸ்டைல தான் எடுத்துக்கணும். செஞ்ச வேலை தவறு. செஞ்ச வேலை தவறு. ஆனா என்ன வேலை செய்யறாரோ அந்த வேலையில கெத்தா இருக்காரு. ஆமா, கரெக்ட். அவர்தான் கிங்ன்ற மாதிரி இருக்காரு. இப்ப கேஎன் நேருவ ட்ரஸ்ட் பண்ணாம கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி முத்துசாமி அவர்களை ட்ரஸ்ட் பண்ணாம செந்தில் பாலாஜிய விடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து செந்தில் பாலாஜிய மத்த மினிஸ்டர் இப்ப முத்துசாமி அவர்கள்லாம் சீசன்டு பொலிட்டிஷியன். அவர் அந்த அவரு என்ன இதுக்கு மேல பொன்முடி அவர்கள் மாதிரி இப்ப வயசான காலத்துல இந்த மாதிரி அலுவலப்படணும், கோர்ட்டு வாசல் ஏறி இறங்கணும்னு இல்லாம முத்துசாமியும் பாப்பாருல்ல. இந்த மாதிரி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எதுக்கே அந்த வயசான காலத்துல கோர்ட்டுப்படி ஏறி இறங்கணும், ஜெயில போடுவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் இருக்கும்ல. அதனால டாஸ்மார்க் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்பவும் செந்தில் பாலாஜி டீம் தான் டாஸ்மார்க் மெயின்டைன் பண்ணிருக்கு. முத்துசாமி மெயின்டைன் பண்றாரு. இல்ல நிச்சயமா வந்து டீம் தான் கம்ப்ளீட்டா. அவரு பேருக்கு தான் வந்து முத்துசாமி வந்து அமைச்சரா இருக்கிறாரே தவிர கம்ப்ளீட்டா அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் செந்தில் பாலாஜி தான். எங்க இருந்து கட்டிங்ல இருந்து எல்லாமே போறது. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது வந்து டாஸ்மாக் தான். நான் இந்த வாட்டி இந்தியாவுக்கு போகும்போது காத்தால 6 மணிக்கு நான் போயிட்டு ஒரு இடத்துல மீன் வாங்குற கடை பக்கத்துல தான் இருந்துச்சு. பெசநகரோட சென்டர் ஆஃப் த இதுல நான் போயிட்டு அங்க அந்த சைடு வந்து அப்படியே ஒரு வாக்கிங் போறேன். 8 மணிக்கு எவ்வளவு கூட்டம் தெரியுமா? இப்போ மக்கள் வந்து வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசன் இதுவா மாறிடுது இல்ல. சரி, ஓகே, அந்த டாபிக் விட்டுருங்க.
இந்த டாபிக் அதிமுக டாபிக்லாம் லைட்டா கஷ்டமான ஒரு டாபிக். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் டூ. இப்படி வந்து தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்கே அப்படின்னு. அட்லீஸ்ட் அதிமுக பீரியட்ல உங்களுக்கு 10 மணிக்கு 12 மணிக்கு முன்னாடி கிடைக்காது சரக்கு. நீங்க வாங்கினாலும் வாங்கலாம். பட் இப்படி திறந்த வெளியா இருக்காது. இப்படி திறந்த வெளியா இருக்காது. இது வந்து ரொம்ப அநியாயம். பட் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. சரி, அதிமுக பாஜக வருவோம். பாஜக வளர்கிறது என்று எல்லாருமே சொல்றாங்க. இத வளர்க்கிறது திமுக தான் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா திமுக ஒழுங்கா ஆட்சி பண்ணனா எதுக்கு பாஜக வளரப்போகுது அப்படின்ற ஒரு கான்செப்டும் தமிழ்நாடுல இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் பாஜகவும் ஒரு பெரிய அலையன்ஸை கட்டமைக்கலையே. இவங்கள மாதிரி தானே. பாஜக பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட பார்கெயின் பண்ற பார்ட்டிஸ் எல்லாம் யாருன்னு பாருங்க. இப்ப பாஜக பக்கம் கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சிகள் எதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாமக, இன்னொன்னு தேமுதிக. தேமுதிகக்கு இப்போ விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியோட அவர் அந்த அந்த ஒரு இப்போ ரீசெண்டா நடந்ததுனால அந்த கட்சிக்கு திருப்பி ஒரு ஒரு லைஃப் லைன் வந்திருக்கிற மாதிரி சர்வேக்கள் வருது கிரவுண்ட்ல இருந்து. நான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க டிவில பேசுறவங்க அந்த கட்சி அழிஞ்சிருச்சுன்னு பேசுறீங்க. ஆனா கிரவுண்ட் லெவல்ல போய் பார்த்தா எல்லா எல்லா கிராமத்துலயும் திமுக, அதிமுகவுக்கு நிகரா இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து தேமுதிகவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சர்வேக்கள் வருது. சோ அவங்களும் பார்கெயின் பண்றாங்க. சோ எல்லாருக்குமே ஒரு 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 வாய்ப்பு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் எடுத்த ஒரு தவறான முடிவுனால எல்லா கட்சிகளுக்கும், எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து ஒரு பார்கெயின் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவங்க அதிமுக சைடும் பார்கெயின் பண்ணுவாங்க. பிஜேபி சைடும் பார்கெயின் பண்ணுவாங்க. எந்த பவர் சென்டருக்கு எப்படி போனா பவர் சென்டர் க்ளோஸா இருக்க முடியுமோ அந்த இடத்துல அவங்க வந்து அந்த பேரம் படியும் அந்த இடத்துல போவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பாமக வந்து எப்பவுமே நீங்க ராமதாஸ் அவர்களை பாத்தீங்கன்னா பார்கெயின் பண்றதுல அவரை மாதிரி மாஸ்டர் யாருமே கிடையாது. ஏன்னா இந்த இவ்வளவு நாளா மாறி மாறி கூட்டணி வச்சு அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கிற ஒரே தலைவர் தமிழ்நாட்டுல அவரை தவிர வேற யாரு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. பாஜக அதாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யார் பக்கம்னு நீங்க நினைக்கிறீங்க? பாட்டாளி மக்கள் அதை நம்ம ஜோசியம் சொல்றதுக்கு இல்லையா? எந்த பக்கம் மேக்ஸிமம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு எது சேஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி பக்கத்துல இருக்கிறது தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க அடுத்த இடத்துல வந்து நீங்க அடுத்த அசெம்பிளி எலெக்ஷன்ல அன்புமணி அவர்களை கூட நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டா முன்னிறுத்தலாம். ஆனா நீங்க எடப்பாடி பக்கம் போனீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஒரு அவரை சிஎம்எஸ் இவரை எடப்பாடி தலைமை ஏத்து போயிட்டாருன்னா அடுத்தது எப்படி அவரை எதிர்த்து சிஎம் கேண்டிடேட் அவர் பிரச்சாரம் பண்ண முடியும் அடுத்த 2-3 வருஷத்துல? அதே மாதிரி இந்த சைட்லயும் பிஜேபியிலயும் வந்து அன்புமணி ராமதாஸ் அண்ட் அண்ணாமலைக்கு போட்டிகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு 2026ல. அந்த இடத்துல நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. இந்த இடத்துல அண்ணாமலையை பேச வேண்டிய தேவையே இல்ல. மோடி பிரதமர்னு பேசுவாங்க பிரச்சாரம். பிரதமர்னு தான் பேசுவாங்க. கரெக்ட். பட் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. மோடியை தான் பேசுவாங்க. அப்ப நீங்க அடுத்த இடத்துல நீங்க நான் என்னங்க போன வாட்டி நீங்க மக்களவை தேர்தல்ல பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு இப்ப நீங்க தான் முதலமைச்சர்னு வர்றீங்களே, அண்ணாமலையை நீங்க அந்த அளவுக்கு மதிக்கல கேட்டா நாங்க மோடிக்கான தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஆமா, மோடிக்காக தான். பட் இருந்தாலும் மோடி எதிர்ப்பு அரசியல் தான் தமிழக அரசியலும். அதுவும் நீங்க வந்து மறந்துடக்கூடாது இல்லையா? அதுலயும் நிறைய பேர் தப்பு கணக்கு போடுறீங்க. மோடி இப்ப ஃபல்க்ரம் பாயிண்ட் வந்து ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே இல்ல. எல்லாருமே என்ன தமிழ்நாட்டுல பாஜகவை தவிர மத்த எல்லா கட்சிகளுமே என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? ஆன்டி பிஜேபி. பிஜேபி ஒரு பக்கம். அதான் நான் சொல்றேன் நானு. பட் பிஜேபியோட அலைன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எப்படி போய் சண்டை போடுவாங்கன்றீங்க ஒரு 2026ல போயிட்டு? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க என்னப்பா 2024ல அலையன்ஸ்ல இருந்தீங்க, இப்ப வந்து திடீர்னு வந்து பிஜேபி அகைன்ஸ்டா பேசுறீங்களேன்னு வந்து அன்புமணி கேட்க மாட்டாங்களா? மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் நீங்க திருப்பியும் எப்படி நீங்க அதிமுக வலிமையான கட்சியா இருக்கும்னு நீங்க எப்படி நம்புறீங்க? ஒருவேளை அவர் வந்து அதிமுக வலிமை இழந்துட்டாரு, மத்த இடத்துல ஓட் ஸ்பிளிட் நடந்துருச்சு, வலிமை இழந்துட்டாருன்னா அரசியல் டைனமிக்ஸே மாறிடும்ல. அப்போ நீங்க எப்படி பாப்பீங்க அப்படின்னா 2-3 வலிமையான குட்டி குட்டி கட்சிகள், குட்டி குட்டி அணிகள் வந்துடும். பாஜக ஒரு வலிமையான ஒரு வாக்கு வங்கிய பிரிக்கும், அதிமுக ஒரு வாக்கு வங்கியை பிரிக்கும், நாம் தமிழர் ஒரு பக்கத்துல பிரிப்பாங்க. ஏத்தாப்புல பெரிய ஜெயண்ட் ஃபேக்டரா டிஎம்கே அலைன்ஸ் இருக்கும். அப்படித்தானே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி நம்ம வந்து அது எலெக்ஷன் அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். 2024 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி களங்கள் வருது அப்படின்ற பொறுத்து தான் இருக்கு. அதுல பாட்டாளி மக்கள் கட்சி எந்த மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா பாஜகவோட இருந்துட்டு அதுக்கப்புறம் பாஜகவே எதிர்க்க வேண்டிய நிலைமையும் வரலாம். சோ அதுக்கும் அவங்க ரெடியா இருக்கணும். இளைஞர் அடி மாநாடு உதயநிதி ஸ்டாலின் மகுடம் சூட்டுற அளவுக்கு வந்து போயிட்டாங்க. பட் அட் த சேம் டைம் அந்த இடத்துல கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே சீட்டு கட்டு விளையாடுறத பார்த்தோம், கூட்டம் இல்லாததையும் பார்த்தோம். 2 வகையா வருது. இந்த பக்கம் வந்து சூப்பரா நடந்துச்சுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. என்ன ஏன் நடந்துச்சு இதெல்லாம் ஒரு கூட்டமா, பிரியாணி அண்டா குண்டா எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க திமுக, எப்பவுமே திமுக இப்படிதான் அப்படின்ற அளவுக்கும் வருது. பட் நீங்க எப்படி பாக்குறீங்க, இது மகுடம் சூட்டு விழாதானா?
நிச்சயமா. இதுல நம்ம இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல புதிய விஷயங்கள் எதுவும் இல்ல. நம்ம வந்து ஒரு புலனாய்வு பண்ணி பார்க்குறதுக்குலாம் எந்த விஷயமும் இல்ல. இது ம். அவர உதயநிதிய படிப்படியா கொண்டு வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ற இடம் தான் வந்து இந்த இளைஞரணி மாநாடு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா, நீங்க ஸ்டாலின் பொறுத்தவரைக்கும் அவருக்கு வயசாயிட்டு வருது. ஸோ நீங்க எலக்ஷன் பிரச்சாரத்த பொறுத்தவரைக்கும் அவரு ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல போய் நிக்க முடியாது. ம். அதனால அவரோட டெலிகேட்டட் அத்தாரிட்டியா இந்த வாட்டி உதயநிதி ஸ்டாலின் தான் ஃபுல்லா பிரச்சாரத்துக்கு முன்னிறுத்தப்படுவார்ன்றத நான் பார்க்கிறேன். ஏன்னா, அவர் ஆல்ரெடி வந்து ஸ்டாண்ட் எந்த மாரி எடுக்குறாருன்னா, மோடி எதிர்த்து கருத்து சொல்றாரு, பாஜக ஒழிக்கணும்ன்றாரு, தத்துவார்த்த ரீதியா பேசுறாரு. அந்த மாரி நெறைய கமெண்ட்கள சொல்றாரு. அவரு சொல்றத வந்து ஸ்டாலினோட டெலிகேட்டட் பவர்ல தான் அவரு பேசுறாருங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் இந்த மாநாடு. அந்த மாநாட பெருசா நடத்திட்டாங்க. நெறைய செலவு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வெளிய வந்திருக்கு. இந்த மாதிரி 150 கோடி, 300 கோடின்லாம் நம்பர்லாம் சொல்லும்போது கொஞ்சம் லைட்டா நெஞ்சு வலிக்குது. இல்ல. நீங்க அதெல்லாம் அவங்களோட மெரிட் தானே. ஒரு கட்சியால என்ன இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஒரு இது நடத்த முடியுதுன்னா, அவங்க இன்னும் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. அவ்வளவு பெரிய கட்சியா இருக்காங்க. அவ்வளவு பெரிய பார்ட்டியா இருக்காங்க. அவங்க பவர்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு இவ்வளவு டொனேஷன்ஸ் வருது. இவ்வளவு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களுக்கு ஃபண்ட் பண்றாங்கன்றதே ஒரு பார்ட்டிக்கு மெரிட் தானே. மெரிட் தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் அடுத்த துணை முதலமைச்சர் அப்படின்ற மாரி சீக்கிரமா குடுத்துருவாங்க அப்படின்ற மாரி தான் நீங்க பார்க்குறீங்க. இல்லையா? அப்ப நீங்க பேசுற அ பே தோரணையிலேருந்து அப்படி நான் வந்து அஸ்யூம் பண்ணிக்கட்டுமா? நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு? இல்ல துணை முதல்வரா குடுத்தாலும் ஆச்சரியப்படவில்லை தான் நான் நினைக்கிறேன். அதை எதிர்த்து நீங்க யார் கேள்வி கேட்க முடியும்? அடுத்த அசெம்பிளி எலக்ஷன்ஸ் வர வரைக்கும் அது அந்த அந்த முடிவுக்கு எதிர்ப்பு இருக்கா, ஆதரவு இருக்கான்றத நீங்க எந்த பாராமீட்டர் வச்சு மெஷர் ஆ அதான் எதிர்ப்பு இல்லன்ற மாரி தான் இருக்கு. பட் அவ்ளோ சீக்கிரமா குடுக்கணுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சர். எம்எல்ஏ ஆயி உடனே அமைச்சர் ஆயிட்டாரு. அமைச்சர் ஆன உடனே 1 வருஷத்திலேயே வந்து துணை முதலமைச்சர்னா என்னடா இது? அப்படின்ற மாரி ஒரு திராவிட சித்தாந்தங்கள், திராவிட கொள்கைக்கெல்லாம் வந்து அ என்ன சொல்றது? அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்ட மாரில இருக்குது. நீங்க ஸ்டாலின் பாருங்க 25 வருஷம், 30 வருஷம் கலைஞர் கீழ இது இது பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கவுன்சிலர், மேயர், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் முதலமைச்சர். அவர் வந்த படிக்கட்டு எவ்ளோ கஷ்டமான ஒரு படிக்கட்டு. ஈவன் தோ இட்ஸ் ஃபேமிலி டைனஸ்டியா இருந்தாலுமே. உதயநிதிக்கு எடுத்து தூக்கில குடுத்துட்டாங்க. அப்படி நீங்க நீங்க இந்த இடத்துல தான் நீங்க ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்போ ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட்டார் அப்படின்னா, கருணாநிதி அவர்களுக்கு எப்ப வந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டதோ, அப்போ உடனே ஸ்டாலின வந்து பவர்ஃபுல் பொசிஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சரா இருந்தாரு. நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு அடுத்த கட்டமா வளர்க்கிற ஒரு ஆள வந்து அவங்க எந்த ஒரு பொசிஷன் கொண்டு வருவாங்கன்னா, உள்துறை அமைச்சகத்த கொண்டு வருவாங்க. ம். உள்துறை அமைச்சகத்துல இருக்கிறதுனால என்னன்னா, உங்களுக்கு இந்த உளவுத்துறை செய்திகள், கவர்மெண்ட்ட பத்தின எல்லா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ், இந்த இந்த ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ், பல மந்திரிகள் பத்தின விஷயங்கள், இது எல்லாமே உள்துறை அமைச்சருக்கு வந்து தெரியும். சோ அது வந்து அவருக்கு ஒரு ட்ரெய்னிங் பீரியட். அதுக்கப்புறம் எப்ப கரெக்ட்டா நீ கருணாநிதி அவர்களுக்கு வந்து உடல்நிலை குறைவு, அவரால அந்த ஃபங்ஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, எஃபிஷியன்ட்டாங்கிற நிலைமை வந்ததோ, அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள முன்னிறுத்துனாங்க. அதே மாதிரி இப்ப சினாரியோ பாருங்க. நமக்கு வெளிய வந்த செய்திகள வச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடல்நல குறைவு இருக்கு. சிகிச்சைக்காக வெளிநாடுகள் போறார். அப்படிங்கிற தகவல் வருதுல்ல. சோ ம். அது வந்து இப்ப தீ இல்லாம புகையாது. நிச்சயமா நெறைய பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. நியூஸ்லயும் வர ஆரம்பிச்சுருச்சு. அவங்க சேட்டலைட் மீடியா பேசலையே தவிர மத்தபடி பத்திரிகையாளர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. சோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல, இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க போன போன அசெம்பிளி எலக்ஷன்ஸ் டைம்ல அப்பவும் பிஜேபி இருந்தது, டிஎம்கே அலையன்ஸ்லாம் இருந்தது. டிஎம்கேல வாரிசு அரசியல் இல்ல. அது ஒரு தூய ஜனநாயகமான கட்சி அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அவங்கள அடுத்த டிஎம்கே வந்தா தான் பிஜேபி எதிர்க்க முடியும்னு சொன்னாங்க. இல்ல நிச்சயமா கிடையாது. அப்போ போன போன எலக்ஷன்லயே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்தது உதயநிதிய தான் முன்னிறுத்துவாங்க. ம். வாழையடி வாழையாக கோபாலபுரத்துல இருந்து தான் வருவாங்க. அடுத்த தலைவர்கள், அடுத்த முதலமைச்சர்கள்னு தெரிஞ்சு தானே சொன்னாங்க. நிச்சயமா. ம். நீங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்ப ஏதோ புது செய்தி வந்த மாதிரி வந்து கேட்கிறீங்க. இல்ல அப்படி இல்ல. பட் இருந்தாலும் வந்து இவ்ளோ சீக்கிரமா ஒரு எலிவேஷனா அப்படின்ற ஒரு கேட்க அதாவது வந்து அத யாரும் எதிர்க்கிறதுக்கு திமுக யாரும் இல்லனாலும், நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்ம வந்து ஒரு சென்ட்ரிஸ்ட்டா இருந்து, இ நான் டிஎம்கேக்கும் ஓட்டு போடலாம், அதிமுகவுக்கும் ஓட்டு போடலாம், நாம் தமிழருக்கும் போடலாம், பிஜேபிக்கும் போடலாம். எனக்கு எது கரெக்ட்டா இருக்குன்னு. அப்போ நான் ஒரு சென்ட்ரிஸ்ட்டா இருந்து, என்னடா இது இது வந்து இப்படி போயிட்டு இருக்கே! அப்படின்ற மாரி ஒரு 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 தாட் ப்ராசஸ் தான். அப்படி சொல்ல வரேன். இல்ல நீங்க டிஎம்கே கேடஸ பொறுத்தவரைக்கும் நம்ம கட்சி ஆட்சியில இருக்கணும். அதுக்கு யார முன்னிறுத்துனா சரியா இருக்கும்னு அவங்க எடுக்கிற முடிவு. நீங்க அந்த பார்ட்டிக்குள்ள முடிவ வந்து நடுநிலையாளர்கள் எடுக்க முடியாது. நீங்க இந்த இடத்துல எடுத்த முடிவா இருந்தா பரவாயில்லையே! இது வந்து சிஎம் ஸ்டாலின் எடுக்கிற முடிவால்ல இருக்கு. அது ஃபேமிலி டைனஸ்டி ஏன் வந்து கனிமொழி இருக்காங்க, ராசா இருக்காரு.
எத்தனையோ வந்து காலமா வந்து திமுகல உழைத்த தொண்டர்கள் இருக்காங்க. யாரோ ஒருத்தனை ஆக்கலாம் இல்லையா? நீங்க அப்படி வந்து மக்கள் தலைமையை நீங்க உள்ள வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆளை வந்து சிஎம் ஆக்கலாம் இல்லையா? உங்களுக்கு இருக்க அதே கவலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்தா மாத்திர போறாங்க. அவங்களுக்கு அந்த கவலை இல்ல. அவங்களுக்கு வேற பலன்கள் இருக்கு இந்த ம். ஆட்சினால. இப்போ நீங்க அவரோட கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் இருக்கும். சோ அதனால அவங்களுக்கு இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமே தெரியல. நீங்க உதயநிதியா வந்தாலும் சரி, உதயநிதியோட பையன் வந்தாலும் சரி, எங்களுக்கு உண்டானது நடக்கணும். எங்களுக்கு எங்களுக்கு தேவையான சீட்டுகள் கிடைக்கணும். எங்க எங்க கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு நன்மைகள் நடக்கணுங்கிற ஒரு அடிப்படையில தானே இருக்காங்க. அப்படி நீங்க ஃபேமிலி டைனஸ்டி எதிர்க்கிற ஆட்களா இருந்தா நீங்க பிஜேபி பக்கத்துல போணும். அங்க நீங்க 2 வருஷத்துக்கு மேல தலைவரா வச்சுக்க முடியாதுல்ல. ஆமா. ம். ரைட். அப்ப நீங்க எல்லாருமே குடும்ப ஆட்சியை கம்யூனிசத்த பொறுத்தவரைக்கும் கம்யூனிஸ்டுகளே இருக்காங்க. ஆமா. கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள். அதான் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள்லாம் வந்து எங்க போச்சு? அப்படி தூக்கி எறியப்பட்டது அப்படின்ற மாரி தான் டிஎம்கேல காச வாங்கிட்டு பேசாம உட்கார்ந்திருக்க வேண்டியதான்னு நெனைக்கிறேன். சோ இந்த ரைட். மாதிரி நீங்க படுற கவலைய மக்கள் பட்டுட்டாங்கன்னா, ஆட்சி மாறிற போகுது. இல்லன்னா ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது மக்களாட்சி. ரைட். ரைட் தான். நீங்க சொன்னது தான் வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்ற மாரி தான். ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பியும் நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு அருண். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம். வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.